கற்பனை செய்து பாருங்கள் நேயர்களே, எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, எந்த படையும் இல்லை. அட எந்த விதமான அச்சுறுத்தலோ பயமுறுத்தலோ கூட இல்ல. ஆனால் வெறும் அருள் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒளியை மட்டுமே வச்சுக்கிட்டு பல கோடி பிரபஞ்சங்களை ஆளும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல. கண்டிப்பா. இது ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படத்தோட கதைக்களம் கிடையாது. இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல அலசப் போவது வள்ளலார் அருளிய அருள் விளக்க மாலை நூலோட 11வது பாடல. ஆமா, இது வெறும் பக்தி பாடல் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள சுருக்கி விடக்கூடிய ஒண்ணு கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். பிரபஞ்சத்தோட தொடக்கம், அதோட பரிணாமம், அப்புறம் அதை நிர்வகிக்கும் ஆதிசக்தி பற்றிய ஒரு மாபெரும் வரைபடத்தை தான் இந்த பாடல் நமக்காக திறந்து வைக்குது. உண்மைதான். மிகவும் சிக்கலான இந்த தத்துவங்கள் எப்படி உங்களுடைய அன்றாட வாழ்க்கைய, நீங்க உலகை பார்க்கும் விதத்தை அடியோடு மாற்றப் போகுது அப்படிங்கிறது தான் நமது இன்றைய அறிவார்ந்த தேடல். இந்த பாடல ஒரு வரைபடம் அப்படின்னு நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அதாவது நாம வழக்கமா பிரபஞ்சம் அப்படின்னா நட்சத்திரங்கள், கோள்கள், கேலக்சிகள் அப்படின்னு பிசிக்கலா பாப்போம் இல்லையா? ஆமா, பௌதீகமா அப்படி ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டதை தானே பார்ப்போம். சரியா சொன்னீங்க. ஆனா வள்ளலார் இந்த பாடலோட முதல் வரியிலேயே அந்த பார்வைய உடைக்கிறாரு. எப்படி உடைக்கிறாரு? சுத்தப்பரா சக்தி அண்டம் முதலா ஞான சக்தி அண்டம் அது கடையாக அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான அளவீட்டை கொடுக்கறாரு. ஓஹோ. அதாவது தூய ஆற்றல் அப்படிங்கிற ஒண்ணுல தொடங்கி அது எப்படி படிப்படியா வளர்ந்து அறிவு அல்லது பேரறிவு அப்படிங்கிற நிலையை அடையுது அப்படிங்கறத விவரிக்கிறாரு. ஒரு நிமிஷம், இது எனக்கு நவீன அறிவியல்ல நம்ம பேசும் மல்டிவர்ஸ் தியரியை ஞாபகப்படுத்துது. ஆமா. ஆனா அதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறதா தோணுதே. என்ன முரண்பாடு? ஆற்றல், அதாவது எனர்ஜி ஒரு பிரபஞ்சமா இருக்கு அப்படிங்கிறது புரியுது, அது இயற்பியல். ஆனா அறிவே ஒரு தனி பிரபஞ்சமா கற்பனை செய்யறது எப்படி சாத்தியம்? அதாவது அறிவு அப்படிங்கிறது மனிதர்களாகிய நம்ம மூளைக்குள்ள நடக்கும் ஒரு செயல்பாடு தானே. அது எப்படி ஒரு பௌதிக பிரபஞ்சத்தோட ஒப்பிட முடியும்? அங்குதான் நாம செய்யற மிகப்பெரிய பிழையே இருக்கு. அறிவை வெறும் மூளையோட ரசாயன மாற்றமா மட்டுமே நாம சுருக்கி பாக்குறோம். சரி. ஆனா வள்ளலார் இங்க சொல்றது மனித மூளையோட அறிவை கிடையாது, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அடிப்படையான பேரறிவை பத்தி பேசுறாரு. ஓ, பேரறிவு. இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்துக்கோங்க. அது வெறும் பருப்பொருள், அதாவது மேட்டர். அதனுள் அணுக்களும் ஆற்றலும் அடங்கியிருக்கு. இதுதான் அவர் சொல்ற சுத்த பராசக்தி. ஆனா அந்த பாறாங்கல் தானாகவே ஒரு சிற்பமா மாறிவிடாது இல்லையா? கண்டிப்பா மாறாது. அதுக்கு ஒரு சிற்பி வேணும். எக்ஸாக்ட்லி. அந்த சிற்பியிடம் இருக்கிறது என்ன? ஒரு நோக்கம், ஒரு வடிவமைப்பு, ஒரு அறிவு. ஆமா, ஒரு நாலேஜ் வேணும். அந்த அறிவு செயல்படும் போதுதான் ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமுள்ள படைப்பா மாறுது. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் வெறும் குருட்டுத்தனமான ஆற்றல்களோட மோதல் கிடையாது. ஓஹோ. அது தூய ஆற்றலில் தொடங்கி தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளும் ஒரு மாபெரும் அறிவாக பரிணமிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடர். அந்த பேரறிவுதான் ஞான சக்தி அண்டம். ஆற்றல் அறிவாக மாறுவதுதான் பிரபஞ்சத்தோட உச்சக்கட்ட பரிணாமம். இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது நாம வாழும் இந்த சாதாரண உலகை தாண்டி ஆற்றலுக்கும் பொருளுக்கும் அறிவுக்குமான எத்தனையோ பரிமாணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, பல டைமென்ஷன்ஸ். ஆனா இந்ததான் எனக்கு அடுத்த பெரிய சந்தேகம் வருது. இப்போ கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள், விதவிதமான ஆற்றல்கள் இருக்கு. இவையெல்லாம் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளாமல் எப்படி இயங்குது? நல்ல கேள்வி. இதை பற்றி பேசும் வரிகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஈட்டியப்பர் பலசத்தி சத்தரண்ட பகுதி எத்தனையோ கோடிகளும் தன் நிடற்கீழ் விளங்கச் சூட்டிய பொன்முடி எலங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா. எனக்கு என்னமோ இந்த வார்த்தைகள் கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஏன் அப்படி தோணுது? பொதுவா நிழல் அப்படின்னாலே நமக்கு இருட்டு, பயம் அல்லது ஆபத்து அப்படின்னு தானே தோணும். சரி. ஒரு பெரிய மனிதரோட நிழல்ல நாம இருக்கோம் அப்படின்னாலே நமக்கு அங்க சுதந்திரம் இல்ல, நாம ஒடுக்கப்படுகிறோம் அப்படின்னு தானே அர்த்தம். இது நம்ம பொதுவான மனநிலை. அது மட்டும் இல்லாம அந்த பொன்முடி, வள்ளலார் போன்ற ஒரு துறவி, சமத்துவத்தை போதித்தவர், ஏன் உலக ஆசைகளின் அதிகாரத்தின் உச்சக்கட்ட குறியீடான பொன்முடி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்? அதாவது இது அவர் சொல்லும் தத்துவத்திற்கே நேர்மாறாக இல்லையா? இது உண்மையிலே ரொம்ப ஆழமான மிகச்சரியான கேள்வி. நாம மனிதர்கள் பயன்படுத்தும் அர்த்தத்துல இந்த வார்த்தைகளை பார்க்க கூடாது. அப்ப இப்படி பார்க்கணும். முதல்ல இந்த நிழல் அப்படிங்கிற உருவகத்தை எடுத்துக்குவோம். நீங்க சொன்னது போல மனித அதிகாரத்தோட நிழல் இருட்டா இருக்கலாம். ஆனா
கோடை வெயில்ல அனல் காற்றுல பல மைல்கள் நடந்து சோர்வடைந்த ஒருத்தருக்கு ம் ஒரு மாபெரும் ஆலமரம் தரும் நிழல் எப்படி இருக்கும்? அது பயத்தோட குறியீடா அல்லது தஞ்சத்தோட குறியீடா? வாவ், கண்டிப்பா அது தஞ்சம்தான். ஒரு மிகப்பெரிய ஆசுவாசம். அதத்தான் வள்ளலார் இங்க குறிப்பிடுறாரு. பல கோடி பிரபஞ்சங்கள், அதிலுள்ள முடிவற்ற ஆற்றல்கள் எல்லாமே கொந்தளிப்பானவை. சரி. அந்த பிரம்மாண்டமான கொந்தளிப்புகளுக்கிடையே இந்த அண்டங்கள் சிதறிப் போகாமல் பாதுகாக்கும் ஒரு மாபெரும் தாய்மையுணர்வு தான் அந்த நிழல். அடே, இந்த விளக்கம் ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து நீங்க கேட்ட பொன்முடி சர்ச்சை. அரசர்கள் அணியும் மகுடம் அப்படிங்கிறது நான் உன்னை விட உயர்ந்தவன் அப்படின்னு காட்டுவதற்கான ஈகோவோட அடையாளம். ஆமா, ஈகோ தான். ஆனா பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்திக்கு யாரிடம் போய் ஈகோவை காட்ட வேணும்? உண்மைதான். எல்லாமே அதுவாக இருக்கும்போது தனித்து நிற்பதற்கு அங்க யாரும் இல்லையே. சரியா சொன்னீங்க. அதனால அந்த பொன்முடி அப்படிங்கிறது வேறு யாரையும் அடக்கியாளும் ஆதிக்கத்தோட அடையாளம் கிடையாது. அப்போ அது எதை குறிக்குது? அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட வியக்கத்தக்க ஒழுங்கமைப்பை குறிக்குது. உதாரணத்துக்கு ஈர்ப்பு விசையை எடுத்துக்கோங்க. கிராவிட்டி. ஆமா, ஈர்ப்பு விசை கோள்களே அடக்கி ஆள்வதில்லை. அது ஒரு நுட்பமான ஒழுங்கமைப்பை உருவாக்குது. அந்த ஒழுங்கமைப்பால தான் பல கோடி கேலக்சிகள் தங்களுக்குள் மோதிக்கொள்ளாமல் ஒரு ரிதம்ல இயங்குது. அந்த பிரபஞ்ச பேரொழுங்கோட உச்சத்தை, ஒரு மாபெரும் பாதுகாப்பின் மகுடத்தை தான் வள்ளலார் பொன்முடி அப்படின்னு கொண்டாடுறாரு. ஈர்ப்பு விசையையும் அந்த பொன்முடியையும் ஒப்பிட்ட விதம் ரொம்ப அருமை. அதிகாரத்திற்கும் அன்பால் வரும் ஒழுங்கிற்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நல்லா புரியுது. சந்தோஷம். ஆனா இந்த வாதத்தையே நான் கொஞ்சம் உடைத்து பார்க்க விரும்புறேன். தாராளமா. அந்த அரசன் அமர்ந்திருக்கும் நிலை பற்றி அடுத்த வரியில அவர் விவரிக்கிறார். அது சமரசமேஞ்ச ஞானச்சுத்த சிவ சன்மார்க்க பெருநிலை. இங்கே சமரசம், அதாவது சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஆமா. எனக்கு இது இன்னமும் ஒரு முரண்பாடாப்படுது. ஒரு பக்கம் மகுடம், பேரரசு, நிழல் அப்படின்னு ஒரு படிநிலை இருக்கிறத போல காட்டுறாரு. மறுபக்கம் சமரசம் அப்படின்றாரு. ஒரு ராஜாவுக்கும் அவனால் ஆளப்படும் குடிமகனுக்கும் எப்படி சமரசம் இருக்க முடியும்? மனிதர்கள் உருவாக்கும் அரசாங்கங்களோடு இதை பொருத்தி பார்ப்பதால தான் உங்களுக்கு இந்த முரண்பாடு வருது. அப்படியா? ஆமா, மனித அரசாங்கங்கள்ல அதிகாரம் இருக்கும் இடத்துல சமத்துவம் இருக்காது. ஆனா இது மனித அரசாங்கம் கிடையாது. அந்த வரிய மீண்டும் கவனிங்க. மெய்ஞான சுத்த சிவ சன்மார்க்க பெருநிலை. மெய்ஞானம். இங்கே மெய்ஞானம் அப்படிங்கிற சொல் ரொம்ப முக்கியமானது. உண்மையான அறிவு பிறக்கும் இடத்துல பேதங்கள் இருக்காது. அதை எப்படி சொல்றீங்க? பொதுவா அறிவு வர வர மனிதர்களுக்கு ஈகோ அதிகமாகும்னு தான் சொல்லுவாங்க. அது நாம புத்தகங்களை படித்து பெறும் உலகியல் அறிவு. ஆனா மெய்ஞானம் அப்படிங்கறது தத்துவார்த்தமான ஒரு விழிப்புணர்வு. சரி. ஒரு உதாரணம் சொல்றேன். கடலையும் அலைகளையும் கற்பனை செய்து பாருங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது பெரிய அலை, சின்ன அலை, நுரை அப்படின்னு நிறைய வித்தியாசங்கள், ஏற்றத்தாழ்வுகள் தெரிவது போல இருக்கும். ஆமா, கண்டிப்பா தெரியும். ஆனா அந்த அலைகளுக்கு நாமெல்லாம் வெறும் தண்ணீர் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மெய்ஞானம் கிடைத்துவிட்டா என்ன ஆகும்? அங்கு பெரிய அலை, சின்ன அலை அப்படிங்கிற பேதம் இருக்குமா? ஓ, இருக்காது. எல்லாமே கடலோட ஒரு பகுதிதான் அப்படிங்கிற புரிதல் வந்துவிடும். அதுதான் சமரசம். அந்த பெருநிலையில் அமர்ந்திருக்கும் அந்த பேரருளுக்கும் அதிலிருந்து உருவான கோடிக்கணக்கான அண்டங்களுக்கும் இடையில எந்த அடிப்படை வேறுபாடும் இல்லை. வாவ். ஆளப்படுபவர்கள் வேறு, ஆள்பவன் வேறு அப்படிங்கிற நிலை மாறி எல்லாமே அந்த பேரருளோட ஒரு வெளிப்பாடு தான் அப்படின்னு உணரும்போது அங்கே எந்தவிதமான ஒடுக்குமுறையும் இருக்காது. முழுமையான சமரசம் மட்டுமே அந்த ஆட்சியின் அடிப்படை தத்துவம். அதனாலதான் அத சமரச பெருநிலை அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கேட்பதற்கே ரொம்ப ஆழமா இருக்கு. இந்த சமரசமான ஆட்சி இப்போ எனக்கு புரியுது. ஆனா நடைமுறையில எந்த ஒரு ஆட்சியும் செயல்பட ஒரு கருவி வேணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா வேணும். இது என்ன அடுத்த கேள்விக்கு நகர்த்துது. வழக்கமா அரசர்கள் அப்படின்னா கையில ஒரு செங்கோல் வச்சிருப்பாங்க. செங்கோல் அப்படிங்கறது அதிகாரம், சட்டம் மற்றும் தண்டனையோட குறியீடு. சரி. ஆனா வள்ளலார் இங்க என்ன சொல்றாரு? நீட்டிய பேரருட்சோதி தனிச்செங்கோல் நடத்தும் நீதி நடத்தரசே அப்படின்னு சொல்றாரு. ஒளியாலான செங்கோல். தங்கம் அல்லது இரும்பாலான செங்கோலால் நீதியை நிலைநாட்டலாம். ஆனா வெறும் ஒளி எப்படி நீதியை நிலைநாட்டும்? இது எனக்கு ஒருவேளை இருட்டில் வழிகாட்டும் ஒரு லேசர் ஒளியைப் போல பிரபஞ்சங்களை அன்பால் வழிநடத்துதா அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துது. அந்த லேசர் ஒளி அப்படிங்கிற உருவகம் ஒரு நல்ல தொடக்கம். ஆனா அதை விட இன்னும் ஆழமா நாம சிந்திக்கணும். சரி. நீங்க சொன்னது போல இரும்பாலான செங்கோல் பயத்தை காட்டும்,
தப்பு செய்தால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற அச்சுறுத்தலின் மூலம் நீதியை நிலைநாட்டும். ஆனா ஒளிக்கு தண்டிக்கும் குணம் கிடையாதே. ஆமா, ஒளி யாரையும் தண்டிப்பதில்லையே. இருட்டை கண்டு ஒளி கோவப்படுமா? இருட்டை கத்தியால் வெட்டுமா? இல்ல. ஒளி ஒரு இடத்துல பரவும்போது இருள் தானாகவே விலகி விடுது. அங்கு எந்த மோதலும் இல்லை, வன்முறையும் இல்லை. அதாவது அறியாமை அப்படிங்கிற இருள தண்டனையால் அல்லாமல் அறிவின் வெளிச்சத்தால் போக்குகிறார் அப்படின்னு சொல்றீங்களா? மிக சரியாக. இத உங்க அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்களேன். உங்க அலுவலகத்துல ஒரு மேலாளர் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு மேனேஜர். ஆமா. அவர் கையில அதிகாரத்தையே செங்கோலா வச்சிருந்தா வேலை செய்யாதவர்களை திட்டுவாரு, சம்பளத்தை வெட்டுவாரு. அங்கே பயம் இருக்கும், ஆனா ஈடுபாடு இருக்காது. கண்டிப்பா. அதுவே இன்னொரு மேலாளர் தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கறாரு. அவங்க எங்க தவறு செய்றாங்க அப்படிங்கறத அன்பாக சுட்டி காட்டி வழி நடத்துகிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் கையில இருப்பது அதிகாரம் இல்ல, வழிகாட்டும் ஒளி. அங்கு தண்டனை இல்ல, ஆனா தானாகவே ஒரு ஒழுங்கு வந்து விடுது இல்லையா? அட, இது ஒரு மிகச்சிறந்த ஒப்பீடு. அப்படியென்றால் கடலில் தத்தளிக்கும் கப்பல்களுக்கு வழிகாட்டும் ஒரு கலங்கரை விளக்கம் போன்றதா இது? ஆமா, கிட்டத்தட்ட அது போலவேதான். லைட் ஹவுஸ் எந்த கப்பலுக்கும் கட்டளையிடுவதில்ல. கப்பல் தப்பான திசையில போனா அது கடலில் குதித்து வந்து கப்பலை தண்டிப்பதும் இல்ல. எக்ஸாக்ட்லி. அது வெறுமனே பிரகாசமான ஒளியை உமிழுகிறது. அந்த ஒளியை பார்த்து கப்பலை ஓட்டுபவர்கள் தாங்களாகவே சரியான திசையை நோக்கி பயணிக்கிறாங்க. அதுபோல இந்த மாபெரும் பேரரசின் பேரருட்சோதி தனிச்செங்கோல் அப்படிங்கிறது பிரபஞ்சங்களை நல்வழிப்படுத்தும் ஒரு வழிகாட்டி ஒளி. அருமையான சிந்தனை. கலங்கரை விளக்கம் எப்படி வழிகாட்டுதோ அதே போலதான் அந்த தனிச்செங்கோலும். இங்கே வள்ளலார் தனிச்செங்கோல் அப்படின்னு சொல்வதே கவனிக்கணும். தனிச்செங்கோல். ஆமா, உலக அரசர்களோட செங்கோல்களுக்கு எல்லைகளும் உண்டு. ஒரு நாட்டோட சட்டம் அடுத்த நாட்டுல செல்லாது. ஆனா இந்த அருட்சோதி செங்கோலுக்கு எல்லையே கிடையாது. ஓ. அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஊடாகவும் நீட்டிய, அதாவது எங்கும் நீண்டு ஒளிரும் பேரருள் ஒளி. அது அதிகாரத்தால் அல்லாமல் தூய கருணையால் நீதியை நிலைநாட்டும் உன்னதச் செயலை குறிக்குது. சரி, பிரபஞ்சத்தோட பரிணாமம், அதை கட்டிக்காக்கும் நிழல், சமரசமான ஆட்சி, ஒளியாரான செங்கோல் அப்படின்னு நம்ம பல கோடிக்கணக்கான ஒளியாண்டுகள் தூரத்துல உள்ள பிரம்மாண்டங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பாடலோட முடிவுல வள்ளலார் ஒரு எதிர்பாராத திருப்பத்தை கொடுக்கறாரு. என்னது அது? இவ்வளவு பெரிய பேரரசிடம் அவர் வைக்கும் கோரிக்கை என்ன தெரியுமா? என் நெடுஞ்சொல் அணிந்தருளே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா. அதாவது எனது இந்த நீண்ட சொற்களை மாலையாக ஏற்றுக்கொள் அப்படின்னு வேண்டுகிறார். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, சொல்லுங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய சிஇஓ, பல கோடி கேலக்சிகளை நிர்வகிச்சு கொண்டிருக்கும் ரொம்ப பிஸியான நேரத்துல அவருக்கு ஒரு சாதாரண மனிதன் ஒரு அன்பான டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி, பாஸ் இதை கொஞ்சம் உற்று நோக்குங்கள் அப்படின்னு சொல்றது போல இருக்கு. ஆமா. ஒரு மனிதனோட வெறும் வார்த்தைகளை அந்த மாபெரும் சாம்ராஜ்யம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நீங்க நகைச்சுவையா இத சொன்னாலும் அதுதான் இந்த ஒட்டுமொத்த பாடலோட உச்சக்கட்ட தத்துவமே. அப்படியா? ஆமா. நாம இரவுல வானத்தை பார்க்கும்போதெல்லாம் இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கே, இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல நாம வெறும் ஒரு தூசி. நமது வாழ்க்கைக்கு, நமது எண்ணங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விரக்தியான மனநிலைக்கு தள்ளுப்படுவோம். ரொம்ப உண்மை. நிறைய நேரங்கள்ல அப்படி தோணும். ஆனா வள்ளலார் இங்க என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வெறும் கல்லும் மண்ணும் வாயுவும் நெருப்பும் கொண்ட ஜடப்பொருள் கிடையாது. அது அருளால் பின்னப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான வலை. அதாவது நமது உணர்வுகளுக்கும் அங்கே மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அவர் ஏன் சாதாரண சொற்கள் அப்படின்னு சொல்லாம நெடுஞ்சொல் அப்படின்னு குறிப்பிடுறாரு? ஏன்? நெடுஞ்சொல் அப்படிங்கிறது ஏதோ நீண்ட நேரம் பேசுறது கிடையாது. ஆழமான தியானத்தால், பேரன்பால், தூய அறிவின் தேடலால் ஒரு மனிதனின் உள்ளத்திலிருந்து பிறக்கும் சொற்கள். ஓஹோ. ஒரு அரசன் பல கோடி விலைமதிப்புள்ள ஆபரணங்களையும் நவரத்னங்களையும் அணிந்திருக்கலாம். ஆனா அவனை உண்மையாகவே நேசிக்கும் ஒரு குழந்தை புல்வெளியில் பறித்த ஒரு சிறிய பூவை அவனிடம் நீட்டினால், ஆமா, அந்த அரசன் தனது மகுடத்தை கழற்றி வைத்துவிட்டு அந்த பூவை அன்போடு ஏற்றுக்கொள்வான் இல்லையா? நிச்சயமா. அந்த அன்போட வலிமை அங்கு எல்லாவற்றையும் விட பெரியதாகி விடுது. அதுதான் இங்கும் நடக்குது. அண்டங்களை ஆளும் அந்த மாபெரும் சக்தி ஏதோ அணுக முடியாத ஒரு தூரத்துல எந்த மனித உணர்வுகளும் அற்ற ஒரு இயந்திரத்தனமான கடவுளாக இல்ல. சரி. ஒரு சாதாரண மனிதனோட தூய வார்த்தைகளை, அவனோட அறிவார்ந்த தேடலின் விளைவான சொற்களை
ஒரு அணிகலனாக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அது எளிமையானது, கருணை மிக்கது. கேட்கவே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. எவ்வளவு பெரிய அண்டமாக இருந்தாலும் அது மனிதனோட தூய அன்புக்கு, அவனது உள்நோக்கிய தேடலுக்கு கட்டுப்படும் அப்படிங்கறத தான் என் நெடுஞ்சொல் அணிந்தருளே அப்படிங்கிற வரி உணர்த்தது. இந்த தேடல் உண்மையிலேயே மனதை வியப்பில் ஆழ்த்துது. தூய ஆற்றலில் தொடங்கி பரிணாமம் அடைந்து பல கோடி பிரபஞ்சங்களை தாண்டி சமரசம் மற்றும் பேரருள் ஒளியால் ஆளப்படும் ஒரு மாபெரும் அரசை பற்றி பேசணும். உண்மைதான். இறுதியில அந்த பிரம்மாண்டம் எப்படி ஒரு மனிதனோட எளிய வார்த்தைக்குள் அடங்குது அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஆமா, இது மேக்ரோகாசம்ல, அதாவது அண்டத்துல தொடங்கி மைக்ரோகாசம்ல, பிண்டத்துல வந்து முடியும் ஒரு ஆழமான பயணம். இது கேட்கும் ஒவ்வொருவருக்கும் தங்களோட சொந்த மதிப்பை உணர்த்தும் ஒரு பெரிய மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நேர்களே, இப்போ இது உங்களுக்கான நேரம். உங்க அன்றாட வாழ்வுல எக்கச்சக்கமான தகவல்கள் உங்களை தாக்கும்போது, அலுவலக வேலைப்பழுவால நீங்க சோர்வடையும் போது, அல்லது மற்ற மனிதர்களின் ஈகோவால் நீங்க காயப்படும் போது, இந்த பாடல ஒரு நிமிடம் உங்க நினைவுக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பா. நீங்க இந்த மாபெரும் பிரபஞ்ச அமைப்பில் தனித்து விடப்பட்ட ஒரு சிறு தூசி கிடையாது. எல்லையற்ற ஒரு அருளோட நிழல் கீழ் நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. வன்முறையையும் அதிகாரத்தையும் விட உங்கள் உள்ளிருந்து வரும் அறிவும் அருளும் எவ்வளவு பெரிய வலிமையான சக்திகள் அப்படிங்கறத இது உங்களுக்கு நினைவூட்டும். அதோடு நில்லாம, நாமும் நமது சிறிய உலகத்திற்குள் அந்த பேரரசை போல எப்படி செயன்படலாம் அப்படிங்கிற கேள்வியையும் இது நம் முன் வைக்குது. நாம பிரபஞ்சத்தை நிர்வகிக்க போவதில்ல, ஆனா குறைந்தது நமது வாழ்க்கையையாவது நாம நிர்வகிக்கிறோம் இல்லையா? மிகச்சரியான கோணம். இது நம்மள ஒரு முக்கியமான இறுதி சிந்தனைக்கு இட்டுச் செல்லுது. பல கோடி பிரபஞ்சங்களை நிர்வகிக்கும் ஒரு மாபெரும் ஆதிசக்தி எந்த ஒரு வன்முறையையோ மிரட்டலையோ அதிகாரத்தையும் பயன்படுத்தாமல் வெறும் அருள் ஒளியை மட்டுமே தன் செங்கோலாக கொண்டு ஆளுகிறது என்றால், நாமும் நமது வாழ்வில் ஒரு நிமிடம் சிந்திப்போம். நமது குடும்பத்திலோ, நாம வேலை பார்க்குற இடத்திலேயோ, அல்லது நண்பர்கள் மத்தியிலோ நம்முடைய கருத்துக்களை நிலைநாட்டவோ அல்லது மற்றவர்களை கட்டுப்படுத்தவோ நாம ஏன் அதிகாரத்தையும் கோபத்தையும் ஆயுதங்களாக பயன்படுத்த வேண்டும்? ரொம்ப ஆழமான கேள்வி. அந்த மாபெரும் அருட்சோதியைப் போல நாமும் அன்பையும் வழிகாட்டும் ஒளியையும் மட்டுமே பயன்படுத்தினால் என்னென்ன பிரம்மாண்டமான மாற்றங்கள் நமது சிறிய உலகில் நிகழும். இருட்டைக் கண்டு பயந்து ஓடத் தேவையில்லை. அதை விரட்ட சத்தமிடவும் தேவையில்லை. ஒரு சிறிய ஒளியை ஏற்றினால் போதும். உண்மைதான். உங்களது அந்த வழிகாட்டும் ஒளியை நீங்களே ஏற்றத் தொடங்குங்கள். இந்த சிந்தனையோடு நமது இன்றைய இந்த ஆழமான தேடலை நிறைவு செய்வோம்.